எப்படி இந்த படத்தை பார்க்கணும்னு நான் சொல்ல மாட்டேன். இட் இஸ் யோர் சாய்ஸ். நீங்கள் வந்து உங்களுக்கு இந்த படம் என்னவா இருக்கோ அதுதான் இந்த படம் உங்களுக்கு இருக்க போகுது. அது வந்து மாறப்போகிறது கிடையாது. ஆனால் எனக்கு வந்து நான் இந்த படத்தை பார்க்குறது என்னென்னா, ஒவ்வொரு தலைமுறையும் தனக்கான வாழ்க்கையை, தனக்கான எதிர்காலம் என்னவா இருக்கணுன்றத அவங்களுடைய முன் தலைமுறைகிட்ட இருந்தும் எந்த சூழல் அவங்க வாழறாங்களோ அதுல இருந்தும் அவங்க கத்துக்கிறாங்க. ஒவ்வொரு காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொன்றும் மாறுச்சு. அப்புறம் எங்க அம்மா காலகட்டங்களில் வேலைக்கு போக ஆரம்பிச்சாங்க. வேலைக்கு போனாலும் வீட்டில் வந்து எங்க அம்மா தான் சமைக்கணும். எங்க அப்பா வந்து எந்த வேலையும் செய்ய மாட்டார். அவர் வேலைக்கு மட்டும் போவார். அம்மா வேலைக்கும் போகணும், வீட்லையும் பார்த்துக்கணும். அப்படி இருந்தது. ஐ திங்க் எங்கள் ஜென்ரேஷன் வரைக்கும் அப்படி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அது மாறல. பட் இன்றைக்கி இருக்க ஜென்ரேஷன் மாறி இருக்காங்க. 2 பேர் வேலைக்கு போனாங்கன்னா வீட்டில் இருக்கிற வேலையும் 2 பேரும் ஷேர் பண்ணிக்கிறாங்க. அவங்க தலைமுறைக்கு ஏற்ற வாழ்க்கையை அவங்க போன தலைமுறை செஞ்ச தப்புலேருந்தும் அவங்க செஞ்ச கரெக்ட்ல இருந்தும் அந்த வாழற சூழல்ல இருந்தும் அவங்களாவே அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க. இந்த தலைமுறையுடைய வாழ்க்கையை போன தலைமுறை ஜட்ஜ் பண்ணுறதும், இந்த தலைமுறை போன தலைமுறை வாழ்க்கையை ஜட்ஜ் பண்ணுறதும் சரியில்லைன்னு நான் நினைக்கிறேன்.